ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டே 3 ஆஃப் ரன்னிங். சக்ஸஸ்ஃபுல்லாக 3ஆவது நாளும் ரன்னிங் பார்த்துவாங்க. என்னை விட ஸ்பீடாக போய்ட்டுருக்கா ஒருத்தி. இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துவாங்க. இன்னைக்கு குட்டி ஸ்டோரி நம்பர் 2 பார்க்கலாமா? இன்னைக்கு ஒரு ஃபிஷ் கதை பார்ப்போம். ஒரு ஃபிஷ்ஷு ஒரு குளத்துல வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஓகே. அப்போது அந்த குளம் சொல்லிச்சான், உன்னால் ரொம்பலாம் நீந்த முடியாது, உன்னோட லிமிட் இந்த குளம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து கலாய்ச்சிச்சான். ஓகே. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, ரொம்ப நல்லா மழை பெய்துச்சு. அப்போ அந்த மழையில் குளம் நிறைஞ்சு ஆற்றுக்கு தண்ணி போச்சு. அப்போ ஆற்றுக்கு தண்ணி போகிறப்ப இந்த மீன் என்ன ஆகும், ரொம்ப பயந்து நல்லா ஸ்விம் பண்ணுமா, ஸ்விம் பண்ணி கொஞ்சம் அதை மோட்டிவேட் பண்ணி ஆற்றுக்கு போயிட்டேன். ஆற்றுல அதுக்கப்புறம் அதுவாகவே மோட்டிவேட் பண்ணி. ஆமாம், ஏன்னா பயந்து இனி நம்ம உயிர் வாழணும்னா நம்ம நல்லா நீந்தினா தான் முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் அது போயிட்டேன். அப்புறம் வந்து அந்த ஆற்றோட தண்ணி எங்கே போகும்? கடலுக்கு போகும். அந்த ஆறை விட கடல் வந்து ரொம்ப பெருசு. ஸோ ஃபஸ்ட்டு குளம் என்ன சொல்லுச்சு, உன்னோட லிமிட் இதுதான், நீ வாழ வேண்டிய இடம் இதுதான், ஏன்னா நீ வந்து ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணிச்சா. அந்த மீன் வந்து குளத்துலேருந்து ஆற்றுக்கு போய், ஆற்றுலேருந்து கடலுக்கு போய், நல்லா கடல்லேருந்து பரலோகத்துக்கு போயிருக்கோம். பெரிய மீன் கடி வாங்கி. என்ன தெரியுது, நம்ம லைஃப்பில் நம்மளோட பிளேஸை நம்ம தான் டிசைட் பண்ணணும், வேற ஒருத்தவங்க டிசைட் பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்சுன்னா எதை வேணாலும் பண்ணலாம். ஓகே ஓகே. இதான் குட்டி ஸ்டோரியா? எஸ். குட்டி ஸ்டோரிக்கு அப்புறம் ஒரு விடுகதை சொல்லட்டா? உன்னால் ஆன்சர் பண்ண முடியுமா? என்ன சொல்லு பார்ப்போம். ஓகே. லைட் வெயிட்டாக தான் இருக்கும், ஆனால் அதை யாராலுமே தூக்க முடியாது, சரியா? ஆனால் அது இல்லாமல் யாராலையும் வாழக்கூட முடியாது. அது என்ன? அது இல்லாமல் வாழ முடியாது. லைட் வெயிட்டாக இருக்கும், அது யாராலும் தூக்க முடியாது, அது இல்லாமல் யாராலையும் வாழக்கூட முடியாது. பஞ்சா? இல்லை, ரொம்ப யோசிக்காது. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் போட்டு போங்க, சரியா? ஓகே. குட் மார்னிங் காய்ஸ், பாய் காய்ஸ், ஈவினிங் பாப்போம்.